டியூஸ்டே மார்னிங் நம்ம கிச்சனுக்கு பின்னாடி க்ரோ பேக் எல்லாம் வச்சு விட்டோம். ஏதாச்சும் காய்கறி போடலாம் அப்படின்ட்டு. ஆனால் வச்சது வச்ச இடத்துலையே இருக்குது. சரின்ட்டு சக்லன்ஸ் எல்லாத்தையும் அந்த பக்கம் மாற்றி வச்சுட்டு க்ரோ பேக் எல்லாத்தையும் கிச்சன் ஒட்டின மாதிரி அடுக்கி வச்சுட்டேன். ஏதாச்சும் சின்ன சின்னதாக காய்கறிகள் போடலாம் அப்படின்ட்டு. ஆஃப்டர்நூனுக்கு 2 பேரும் சப்பாத்தி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஈவினிங் எதாவது சாப்பிட்டோம் அப்படின்ட்டு சோம்பேறி சிக்கன் தான் ரெடி பண்ணேன். சோம்பேறி சிக்கனை இவ்வளோ ஈஸியாக ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த சோம்பேறி சிக்கன் மசாலா யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. ஜஸ்ட் ஆயிலு, கருவேப்பிலை, ஆனியன் வேணும்னே ஆட் பண்ணல, நான் அது கூட ஆட் பண்ணல. சிக்கன், அது கூட சோம்பேறி சிக்கன் மசாலா, உப்பு, கொஞ்சமாக தண்ணி, அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. சிக்கன் வெந்ததுக்கப்புறம் நமக்கு ஏற்ற பக்குவத்தில் மல்லித்தலையை போட்டு இறக்க வேண்டியதுதான். இந்த சோம்பேறி சிக்கன் மசாலா ஸ்பைசி சமையல் பேஜில் இருந்து ஆர்டர் பண்ணது. எந்த மசாலாவும் அரைக்காமல் டக்குன்னு ஒரு கிரேவி இல்லை வறுவல் பண்ணணும் அப்படின்னா இந்த இன்ஸ்டன்ட் மசாலா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஸ்டார்விட்டா குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க். இதில் மில்லட்ஸ் மக்கானா மட்டும் இல்லாமல் பியோர் சாக்கோ பவுடர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஸ்க்ரீனில் தெரிகிற வெப்சைட் இல்லை வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். அபிஃபை அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணால் எக்ஸ்ட்ரா 5% ஆஃப் இருக்கு.